எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் பண்ணாரு? திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஐயோ பாவம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டும் தெரியாம இருக்கீங்களாங்க எனக்கு தெரியல. இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடல. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான்.